நம்மை உண்டாக்கின சர்வ வல்லவர், உயிர் உள்ளதையும் பேசுந்தையும் ஆகிய கர்த்தர் எதிலே பிரியமா இருக்கிறாராம்? கேட்போமா? சங்கீதம் 99:4. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். அன்பானவர்களே, அவர் நீதியிலே பிரியப்படுகிறவர். இதை கேட்கிற நீங்கள் உங்கள் வாழ்விலே நீதிக்காக, நியாயத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் கர்த்தர் செய்து முடிப்பார். காரணம் என்னன்னா, அவர் அநீதியை அருவருக்கிற கடவுள். அவர் ஏழைகளுடைய கண்ணீரை காண்கின்ற தேவன். அவர் திக்கற்றவருக்கு சகாயர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே தம்மை நோக்கி உண்மையா கூப்பிடுகிற யாவருக்கும் பதிலளிக்கிற தேவன் அவர். அவர் நீதி செய்யாமல் இருப்பாரோ என்று லூக்காவிலே கூட ஒரு வார்த்தை உண்டு. ஆக எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், அவர் நீதியிலே பிரியப்படுகிறவர். நாமும் நம்முடைய வழியை நேராக்குவோம், அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். என்னென்ன குறை குற்றம் இருந்தாலும் ஒருவர் மன்னித்து தேவனிடத்தில் திரும்பவும் நிச்சயமாய் நீதி நியாயம் செய்வார். உங்களுக்கான வரவேண்டிய நியாயமான தொகைகள், வரவேண்டிய இடங்கள், வரவேண்டிய காரிய நன்மையை அவர் நிச்சயம் வாய்க்க பண்ணுவார். நம்பிக்கையோடு ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் நீதி அரசு நீதானப்பா, எங்களுக்கு உதவி செய்கிற நீதானப்பா. உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரமே நீதி நியாயம் தானே. எங்கள் ஜனங்களுக்காக எழுந்தருளும் ஆண்டவரே. என்னோட சேர்ந்து ஜெபிக்கிறவர்கள் குடும்பத்தில், ஊழியத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்லது தன்னுடைய பெற்றோர் மத்தியில், தன் கணவன் மனைவி மக்கள் மத்தியில் நீதி நியாயத்துக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே, என் தேவனே அவர்கள் சத்தத்துக்கு செவி கொடும். இன்று கேட்ட வார்த்தையின்படியே நீ நீதியில் பிரியமா இருக்கிறீர் என்பதை காண்பித்தரணும். ஆசீர்வதியும் இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பல் என்று ஜெபிக்கிற உங்கள் சகோதர மணியையர். God bless you.